தமிழ் சோட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 மக்களே. சற்று முன் திமுக ஆட்சியை கலைக்க கூட இருந்து குளிப்பிரிக்கும் நபர் தெரிந்துவிட்டது. சரிந்து விழுந்த ஸ்டாலின். இதை பற்றி நாம் இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில் எவ்வளவுதான் அவல நிலைகள் நடந்தாலுமே மக்கள் அதை மறந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். துரோகம் செய்தது யார், எப்படி துரோகம் செய்தார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க இருக்கிறோம். யார் மூலியமாக துரோகம் செஞ்சு ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கிய புள்ளி, திமுகவுடைய முக்கிய புள்ளி இப்படி துரோகம் செய்வதை ஸ்டாலினால் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்க முடியல. யார், எப்படி, எங்கே, எதற்கு இதுமாரி செஞ்சு அதிமுகவிடம் பேரம் பேசப்பட்டதா எல்லாமே இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதிவராக இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா, உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சற்று முன் திமுக ஆட்சியை கலைக்க கூட இருந்து குளிப்பெரிக்கும் நபர் தெரிந்துவிட்டது. சரிந்து விழுந்த ஸ்டாலின். என்னங்க இது, கூட இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பெரிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, KN நேரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினிடம் போய் சொல்லியிருக்காரு. இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான பவர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, இது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா KN நேரு போய் ஸ்டாலினிடம் சொன்னதாகவும், ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா அது யார் என்ன அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறிய செந்தில் பாலாஜி பெயர் அடிபட்டிருக்கு. இது உண்மையான செய்தியா இல்லை வேணுமென்றே அவர் மேலே பரப்பப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக பழகுவதால் யாருக்குமே பிடிக்காத காரணத்தால் உடனடியாக துரத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுத்து அந்த செந்தில் பாலாஜியை விரட்டுறதுக்கு உண்டான முயற்சியை அப்பயே அமலாக்கத்துறை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய விதமான முயற்சி எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஸ்டாலின்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டதாகவும், இதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு அமலாக்கத்துறை கைது பண்ணப்போ கூட நாங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக நாங்கள் வச்சுருக்கோம், இருந்தாலுமே இப்படி பண்ணியிருக்காரு. அதாவது தனி கட்சி, அது ஒரு கூட்டம் ஒன்று கூட்டிக்கிட்டு அது நம்ம தனி கட்சியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் வேறு கட்சியோட போய் நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாரி செந்தில் பாலாஜி நினைப்பில் இருந்ததாகவும் இப்போ ரகசிய தகவல்கள் வந்திருக்கு. நெட்டிசன்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே லீக் பண்ண உடனே கலாச்சிக்கிட்டு வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சற்று முன் நடந்த ஒரு செய்தி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.